மெனுவை பெரிய டிக்ஷனரி மாதிரி பைண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. உள்ள பார்த்தா அதே பழைய ஐட்டம். சார் ஆர்டர் ப்ளீஸ். இருக்கிறதுலே காஸ்ட்லியா ஸ்பெஷலா என்ன இருக்குது? யோ, சிங்கிள் கப் காபி குடிக்கிறதுக்கு உனக்கு இந்த சீன் தேவையா? என் கேரக்டரை கரெக்டா புரிஞ்சுட்டு கேவலப்படுத்திட்டியா? ஐ அப்ரிசியேட் யுவர் அப்சர்வேஷன். இன்ட்ரடக்ஷன்ல என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டேன். என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டியா? இங்க வாங்குறதோட டபுளா தரேன். யோ, என்ன தெரியலையா உனக்கு? 2 மாசம் சம்பளம் பாக்கி. அந்த தகராறுல தான் வேலையை விட்டு இங்க வந்திருக்கேன். ஓ, அவனா நீ? டிம் லைட்ல டீடைல்டா உன் ஃபேஸ் தெரியல. நீ வா போன்னு ரொம்ப மரியாதையா பேசும்போது மைல்டா ஒரு டவுட் இருந்தது. நல்லா இருக்கே தம்பி. ஒரு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து ரொம்ப நல்லா இருக்கேன். வந்தமா சாப்பிட்டமா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஓவரா பந்தா பண்ணிட்டு இருந்த பழைய பேலன்ஸ் பில்ல போட்டு பில்ல வசூல் பண்ணுவேன். சரி, ஓ ஓனருக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஒன்னால அது கெட்டு போச்சு. காபி கேன்சல் போ. பெரிய கப்பல் பிசினஸ். சாப்பிட்டு கப்ப தூக்கிட்டு போயிடாத. போடா போடா, எங்க சுத்தினாலும் எங்கிட்ட தான் வரணும். ஹாய் ஸ்ரீ. ஏய் நந்துமா, என்ன ஜெமினி சர்க்கஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டியா? ஃபேஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஸ்ரீ? நீ என்னமோ FTV ஓனர் பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. அதை விட சர்வரோட உனக்கு என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, பழைய முதலாளின்ற ஒரு பாசத்துல பேசிட்டு போறான். பார்த்தா பாசமலர் சீன் மாதிரி தெரியலையே, ஃபைட் சீன் மாதிரி இருந்தது. என்ன ஒட்டி கேட்டியா? எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சுல, ஏன் சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்பதான் ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னொரு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண வைக்காத. என்னது? நீ ஃபைட் பண்ணியா? நீ ஓவர் பிரிட்ஜ் கட்டாத. நான் கத்தி சண்டை போடல, கத்தி சண்டை போட்டிருக்கேன் சக்தியோட. சக்தியோடயா? அவன் நல்லவனாச்சே. அப்ப நான் சிம்புவா? இப்ப எதுக்கு சிம்புவை வம்புக்கு இழுக்கிற? இல்ல, அவன் தானே இப்ப கெட்டவன். இந்த ஜோக்குக்கு நான் சிரிக்கணுமா? அது ஓ இஷ்டமா. ஆனா சக்தியை நல்லவன் நினைச்ச பாரு, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கான்டாக்ட் சர்டிபிகேட்டுக்கு நீ கழுத்து போடாத. என்ன நீ அடுத்தவங்க கட்சி கொடி பிடிச்சிட்டு இருக்க? சக்தின்ற ஒரு நல்லவனுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு புடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? அந்த அம்பிக்குள்ள ஒரு அண்ணியே இருக்கான். அவன் சிரிப்பு. ஸ்டாப் இட் ஸ்ரீ. உனக்கும் சக்திக்கும் என்ன பிரச்சனை? நந்துமா, உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும். நான் பாக்குறதுக்கு தான் பாலிஷ் பண்ண ஃபாரினர் மாதிரி இருப்பேன். ஆனா நிஜத்துல பண்பாட்டுக்கு பாடிகார்டு, கலாச்சாரத்துக்கு ஒரு காவலன். நாட்டுல எவ்வளவு நிறைய வாட்ச்மேன் இருக்காங்க. நீயும் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டியா? என்னலா என்ன ஒரு குருவிக்கார ரேஞ்சுக்கு கேவலப்படுத்துற? ஃபாரினுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை கவர் போட்டு காப்பாத்துற என்ன எப்படி அவன் இன்வைட் பண்ணலாம்? ஓ, இன்வைட் பண்றது நல்ல விஷயமாச்சே. அதுக்கே இப்படி எகிரி குதிக்கிற? என்ன இன்விடேஷன் நீ தெரிஞ்சா தரையிலேயே நிக்க மாட்டேன். சுனாமி மாதிரி சீறி பாய்வ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பேண்ட் ஷர்ட் போட்ட மாடர்னான கேர்ள்னாலும் உள்ளுக்குள்ள புடவை கட்டின ஒரு ஃபேமிலி கேர்ள். உன்னையும் கூட்டா சேர்த்து கூவத்துல வீசிட்டானம்மா. பில்டப்லயே பில்டிங்க கட்டாம மேட்ரை சொல்லு. சரி, பில்டப் இல்லாம பிளாட்டா சொல்றேன். சக்தியோட ஃப்ரெண்டுக்கு இந்தோனேஷியா ஐலண்ட்ல ஒரு ரெசார்ட் இருக்கு. சக்தியும் திவ்யாவும் இந்த வீக்கெண்ட் அவுட்டிங்க்கு அங்க போறாங்க. Good. We are doing the right thing. என்ன ரைட் லெஃப்ட்னு டிராஃபிக் போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ரெசார்ட்ல எப்படி தங்கலாம்? அது நம்ம கல்ச்சரையே கேவலப்படுத்துறமா இல்ல? ஒரே ரூம் குள்ள இருந்தாலும் பத்திரமா இருக்க முடியும். எப்படி பீரோக்குள்ளயா? ஸ்ரீ, இது அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயம். நீயே கல்ச்சரல் செக்யூரிட்டி மாதிரி கலாட்டா பண்ற. இது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலுக்கு செக் வைக்கிற மாதிரி இருக்கு. உன்னை என்னைய அவன் இந்தோனேஷியா ஐலண்டுக்கு இன்வைட் பண்றான். That's a great offer யார். அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன தள்ளுபடி விலையில தங்கமா கொடுக்குறாங்க, கிரேட் ஆஃபர்ன்ற. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கேவலமான ஆஃபர். எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் பிரேக் பண்ண முடியாது. லூசா நீ? என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எதுக்கு கேன்சல் பண்ண? நீ பேசுறத பார்த்தா உனக்கு இந்த ட்ரிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுதே. Yes, I'm very much interested. நீயே யோசிச்சு பாரு. இங்கே இருந்தா நம்ம வீக்லி 2-3 தடவை தான் மீட் பண்றோம். எதையாவது உளறி கொட்டிட்டு கிளம்பிடுறோம். சோ அவுட்டிங் போனா நிறைய பேசலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது, எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன் மண்டையில முடிதான் மிஸ்ஸிங்னு நினைச்சேன். மூளையும் மிஸ்ஸா? மிஸ் ஆகாது. ஒரு எஸ் சொன்னா போதும். ஓகே. உன் முடிவை மாத்திக்கிட்டே இருப்பியா? அரசியல்வாதிகளே அந்தர் பல்ட்டி அடிக்கும்போது நான் அடிக்க கூடாதா? நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்பவே சக்திட்ட பேசி ரிசல்ட் சொல்லிடுறேன். ஓகே? ஓகே. நந்துமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம ரெசார்ட்ல பேசிட்டு இருக்கிறது போ மீதி நேரத்துல அப்படியே ஜாலியா கொஞ்சலாமான்னு கேக்குறியா? கொலை விழும். எந்த கன்செஷனும் இல்லையா? அட்லீஸ்ட் ஸ்டூடண்ட் கன்செஷன். பாரு, யூத்தா ஸ்டூடண்ட் இல்ல. பேரவை வழங்கும் காதலிக்க நேரமில்லை. ஒரு
என்ன சக்தி இவ்வளவு நேரம் ஆச்சு? அவன் வருவானா? கண்டிப்பா வருவான். கால் பண்ணியா? ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பேட்டரி ஃபிளாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பானோ? ஏய், அது எப்படி அவன் சொல்லுவான்? அப்படி மட்டும் சொல்ல வச்சுக்கோ, ஏன் செத்தான். லைட்டா தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா போணுமா? என்ன திவ்யா, சின்ன தலைவலிக்கு போனமான்னு கேட்குற? ஹாட்டா காஃபி சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும். காஃபி சாப்பிட்றியா? ஒருவேளை உன்னை ஏப்ரல் ஃபுல் பண்ணிருப்பானோ? ஜனவரி மாசம் என்ன ஏப்ரல் ஃபுல்? அப்போ ஜனவரி ஃபுல் பண்ணிருப்பான். சக்தி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன். நீ சொன்ன மாதிரி ஐலாண்டே இல்லைன்னு சொன்னா. மேப்ல எல்லாம் எத்தனையோ ஐலாண்ட் இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு சிரிக்கிற? நியாயமா பார்த்தா நான் தான் டென்ஷன் ஆகணும். இப்படி தனியா கூட வரமேன்னு. ஆனா என்னை விட நீ தான் டென்ஷனா இருக்க. நான் டென்ஷனா? ஐ அம் குவைட் நார்மல். நான் எதுக்கு? டென்ஷனுக்கும் செல்லு விழுந்ததுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. கை ஸ்லிப்பாய் செல்லு விழுந்துச்சு, அதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கேன். திவ்யா ரிங் போகுது. ஹலோ. ஏய், எங்கடா இருக்கியா? மடையா அடிக்கோடனே எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வண்டி பேப்பர் இல்லையா? என் கையில மாட்டல, அப்ப இருக்கு உனக்கு. ஹலோ, ஹூ இஸ் திஸ்? என்ன ஹூ இஸ் திஸ்? அறிவில்ல, ஸ்டூபிட் நான்சென்ஸ். கையில மாட்டா வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ மிஸ்டர், I'll call the police right now. போலீஸா? Shriya, who is Shri? Sorry sir, I'm extremely sorry. I've dialed the wrong number sir. Sorry. the phone, man. Sorry sir, sorry. I'm sorry sir. சிரிக்கிற? டென்ஷன் படாம ஒழுங்கா நம்பரை பார்த்து டயல் பண்ணு. ஹலோ. ஸ்ரீ. ஓகே. யார் ஸ்ரீயா? ஓகே. சரி, ஓகே. என்ன சொன்னா? வெஹிக்கிள் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வருமா? அது எங்கிட்ட சொல்ல மாட்டான் அவன். அவன் போன் பண்ணிருந்தா அந்த ராங் நம்பர் வாங்கியிருந்த அவ்வளோ திட்டையும் இவன் வாங்கியிருப்பான். அதான் உஷாரா ஆள் எஸ்கேப். வண்டி வருது, நானும் கூட வரேன். ரெண்டும் கன்ஃபார்ம். ரிலாக்ஸ். ஓகே? ஓகே. திவ்யா, இந்த ட்ரிப்ல கண்டிப்பா நான் உனக்கு ஒரு முத்தமாவது கொடுப்பேன். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அடுத்த நிமிஷமே ட்ரிப் கேன்சல். என்ன நம்ம பாட்டிகளை இன்னும் காணோம்? சிங்கத்தை இப்படி சோலோவா சோக கீதம் பாட வச்சிட்டாங்களே. பேக்ரவுண்ட்ல வேற பேத்தாஸ் ட்ராக் ஒன்னு போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இந்த சக்தி பட்ஜெட்டுக்கு பயந்து ஃபெரியில பாட வச்சிட்டாங்களே. பேக்ரவுண்ட்ல வேற பேத்தாஸ் ட்ராக் ஒன்னு போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இந்த சக்தி பட்ஜெட்டுக்கு பயந்து ஃபெரியில வர்றதுக்கு பதிலா நீந்தி வந்துட்டு இருக்கானோ? பண்ணாலும் பண்ணுவான். ரொம்ப நேரமா கையில சாவியை வச்சிருந்தா காக்கா வலிப்புன்னு நினைச்சிருவானுங்க. சோ இவனை நம்பிலாம் ப்ரோக்ராம் போட்டா இப்படிதான். Who's that black? Somebody is coming. வெல்கம். ஏ கொன்சாலி, ஏ கொன்சாலி. என்னடா ஜாலி ட்ரிப்பர் சொல்லிட்டு பாலி பாவி திட்டிட்டு இருக்க? டேய், இந்தோனேஷியன் பாஷையில உன்னை வெல்கம் பண்ணேன். நிஜமாலே இந்தோனேஷியன் பாஷையா? ஏதோ ஒன்னு சொல்லி இதான் இந்தோனேஷியன் லாங்குவேஜ்னா உனக்கு புரியுமா? உன் புத்திசாலி தந்திரிக்கு ஏதாவது செஞ்சானமே. என்ன பண்ண போற? சென்டர் ஆஃப் சிங்கப்பூர்ல செலவு வைக்க போறியா? உனக்கு செலவெல்லாம் வைக்க போறது இல்ல, உனக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்கேன். சரி சக்தி, நான் கிளம்புறேன். என்னாச்சு திவ்யா? வேற ஒண்ணும் இல்ல, வந்ததுல இருந்து நம்ம 2 பேருமே பேசிட்டு இருக்கோம்னு குத்தி காமிக்கிறா. இதெல்லாம் கூட உங்களுக்கு புரியுமா? எல்லாமே புரியாது, அப்பப்ப எப்பயாவது புரியும். உன்னை பத்தி சக்தி சொல்லிருக்கான். இப்படி ஒருத்தனா நான் நினைச்சிருக்கேன். நிஜமாவே சொல்றாளா இல்ல நக்கல் அடிக்கிறாளா? சந்தேகமே வேணாம், அவன் நக்கல் தான் அடிக்கிறான். ஆடா பாவிகளா, இப்பெல்லாம் மைண்ட் வாய்ஸே கேட்க ஆரம்பிச்சீங்களாடா.
தன்மானமா வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையாடா? சரி விடு. வெல்கம் டு லவ் பேர்ட்ஸ் ரெசார்ட்ஸ். வேற ஏதோ ரெசார்ட்னு சொன்ன? அது நேத்து வரைக்கும், அத மாத்திட்டேன். இன்னையில இருந்து இது லவ் பேர்ட்ஸ் ரெசார்ட்ஸ் உங்களுக்கு. சரி ஓகே, நான் சைலண்டா இருக்குது எனக்கும் நல்லது, என் உடம்புக்கு நல்லது நினைக்கிறேன். சம்டைம்ஸ் சனி என் நாக்குல பிரேக் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற? நாங்க என்ன ஜோடி நம்பர் 1 வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபீலிங் பத்தி கேக்குற? ஏய், இது ரொம்ப முக்கியமான சீன். இதுல கவுண்டர் கொடுத்து ஓவர் ஆக்ட் பண்ணி சீனை கெடுத்துறாத. முறையா திவ்யா என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இது உன்னை நம்பி வந்திருக்கு. அவ ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்பதானே வந்திருக்கோம், என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஐம் வெரி த்ரில்ட். ஓ, சக்தி உனக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு என்ன குழு குழுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் வாய முடுறியா? நந்தினி எங்க? அவளை அந்த தெருமோனல் நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்? அவளை வரவேற்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு மியூசிக் பேண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க அந்த வேலை வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவ தெருமோனையில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே. அதுதான் இல்ல, அவ செம காண்டாயிட்டாப்பா. ஏன்? பின்ன நைட்டு ஃபுல்லா நான் ஏசி கார்ல காத்துட்டு இருந்தா காண்டாக மாட்டாளா? சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ஷீஸ் ஆன் ஹர் வே. நீங்க அவளுக்கா வெயிட் பண்ணாதீங்க. கேட்ச், என்ஜாய் பண்ணு. ஏ ரூம் கீ? அதான் இது. அப்ப சக்தி இது வாழைப்பழ காமெடி பண்றேன்னு நினைச்சுக்காத. அதுவும் இதான். What do you mean? ஐ மீன் வாழை மீன், விலங்கு மீன், சீலா மீன். சீலா மீனோட சிஸ்டர் செம்மீன். ஏன் திவ்யா டென்ஷன் ஆறா? ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல தங்க சொல்றியா? இல்ல, ஒரே வீட்ல தங்குறீங்களே, ஒரே காட்டுல. இது ஒரே காட்டுல தங்கினா வசதியா இருக்குமேன்னு. What? அப்படின்னு நான் சொல்ல, அவன் தான் சொன்னான். So everything is planned. இல்ல சக்தி? இல்ல திவ்யா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் தான் பிளான சொதப்பிட்டு என்ன மாட்டி விடுறான். You're a cheat. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்த பாரு, என்ன சொல்லணும்? இல்ல திவ்யா. நீ ஒண்ணும் பேசாத. திவ்யா, ஏய் அவ போறா பாரு. பக்கத்திலே லிவிங் டுகெதருக்கு ஒரு 3 நாளைக்கு ரெடி பண்ணவா? ஓட்டடா கொஞ்சம் பாரு. திவ்யா, திவ்யா. பாவம், ஒரே பொண்ண லவ் பண்றவனுங்க பாடு ரொம்ப கஷ்டம் போல. ஓய்யோ, ஓ மை காட். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை ஒரு சிறிய. திவ்யா, ஐம் ரியலி சாரி. எனக்கு சத்தியமா தெரியாது. திவ்யா திவ்யா, சாரி சாரி. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சக்தி? திவ்யா ப்ளீஸ் திவ்யா. நம்ம கூப்பிட்ட உடனே ஒரே வீட்ல வந்து தங்குனா, ஒரே ரூம்ல தங்குனா என்னன்னு தோணுச்சுல்ல? இல்ல திவ்யா, நாம இங்க வர வரைக்கும் நமக்கு ஒரு ரூம் தான் போட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. நீ என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்ட சக்தி. You insulted me. நீ தான் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க திவ்யா. நான் என்னமா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் திவ்யா என்ன நம்பு. அவ்வளவுதான், நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? ஓ, அப்ப தப்பு என்னோடது இல்ல? அப்படி இல்ல திவ்யா, உன் கோவம் நியாயமானதான். யாரா இருந்தாலும் நீ பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்புக்கு நான் காரணம் கிடையாது. அந்த முட்டாள் ஸ்ரீ தான். நீ அப்படி சொல்லக்கூடாது சக்தி. This shows your irresponsibility. நீ ஸ்ரீயோட சேர்ந்து ஊர் சுத்த இங்க வரல. உன் கூட நானும் இங்க வந்திருக்கேன். உன் மேல இருக்க நம்பிக்கையால எங்க என்னன்னு எதுவுமே கேட்காம உன் கூட வந்திருக்கேன். அப்ப அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீ தான் பண்ணிருக்கணும். தப்புதான், ஒத்துக்கிறேன். முதல் தடவை நான் உன்னை வெளியே கூட்டு வரேன். உனக்கான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணிருக்கணும். நான் பண்ணல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி வந்ததில்லை. அதான். அததான் நீ முதல்ல செஞ்சிருக்கணும். உங்க அம்மாவையோ அக்காவையோ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தா அவங்களை எங்க தங்க வைக்கலாமா அங்க தங்க வைக்கலாமான்னு அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை கன்ஃபார்ம் பண்ணுவல. ஏன் விஷயத்துல ஏன் அது இல்லாம போச்சு? அப்போ அவங்க அளவுக்கு என்ன யோசிக்கல. சாரி திவ்யா, இன்னும் 3 ஹவர்ஸ்ல இங்க ஃபெரி இருக்கு. நம்ம கிளம்பிடலாம். சீரியஸா நான் சொல்றேன், நம்ம கிளம்பலாம். அப்புறம் உன் கூட ஒரே ரூம்ல தங்குவேன்னு நினைச்சியா? வேணாம் திவ்யா, நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். நான் பண்ண தப்பு தான். கிளம்பலாம். உன் வீக்கெண்டை தெரியாம ஸ்பால் பண்ணிட்டேன். சாரி. இது உனக்கு தப்பாவே தெரியல சக்தி. சொல்லு சக்தி, தப்பா தெரியலையா? நீ இப்படி கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரே ரூம்ல தங்குறதால எந்த தப்பும் நடந்துரும் சொல்ல முடியாது. ஒரே வீடு ஒரே ரூமும் எப்படி நடந்துக்குவோம் நம்ம மனசை பொறுத்து இருக்கு. நம்ம சுத்தி இருக்க செவத்துல இல்ல. ஒருத்தர் நம்பிக்கையா இருந்தா நிச்சயமா அது பாசிபிள். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறியா? நம்பிக்கை மட்டும் இல்ல, உன் விருப்பமும் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன். வா கிளம்பலாம். இன்னும் 3 ஹவர்ஸ் டைம் இருக்கு. எதை சாப்பிட்டு வரலாம். வா. எனக்கு பசிக்கல. சரி வா, காட்டேஜுக்கு போவோம். நான் இங்கே இருக்கேன்.
சக்தி சக்தி வா கிளம்பலாம். ஃபெரிக்கு இன்னும் டைம் இருக்கு திவ்யா. காட்டேஜுக்கு போறதுக்கு எதுக்கு ஃபெரி? ஸ்ரீ பண்ண தப்புக்கு பாவம் நீ என்ன பண்ணுவ? வேணாம் திவ்யா, நாம இங்க இருக்க வேணாம். ஸ்ரீ பண்ண நான் பண்ண தப்பு தப்பு தானே. நான் உன்னை இந்த ரெசார்ட்டுக்கு கூட்டு வரப்போ ஒரு சில விஷயங்கள் யோசிச்சிருக்கணும். நான் அது பண்ணல. சாரி. பரவாயில்ல, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். இல்ல திவ்யா, நீ இங்கே இரு. நான் பக்கத்துல ஏதாவது காட்டேஜ் இருக்க பார்த்துட்டு வரேன். அதான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப்? தேங்க்ஸ். எதுக்கு? நான் மனசுல நினைச்சதை நீ கரெக்டா சொன்னதுக்கு. என்ன நினைச்ச? 1 hour நீ யோசிச்சு ஓகே சொல்லுன்னு தெரியும். அதான் நானும் இங்கே வெயிட் பண்ணேன்.